தர்மசக்கரம் அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைக்கி நாம் அழுகாணி சித்தர் 18 சித்தர்களில் அவரும் ஒருவர். அழுகாணி சித்தர் அவர்களுடைய பாடல்கள் ஒன்று இன்றைக்கி படித்து அந்த பாட்டினுடைய விளக்கத்தை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அழுகாணி சித்தர் அப்படின்னு அவருக்கு ஏன் பேர் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, அழுத கண்ணீருடன் காணப்பட்ட சித்தர். இல்லைன்னா அவருடைய பாட்டை படிக்கும்போது அழுகை உணர்ச்சி உண்டாவது. அதனால தான் அவருக்கு அழுகன் சித்தர், அழுகாணி சித்தர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அவர் படித்த பாடலில் ஒரு பாடல் இப்போ படிப்போம். ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுமென்றால் ஊத்தை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனே. பாட்டை திரும்ப பாருங்கள். ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுமென்றால் ஊத்தை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனே. இந்த பாடலுடைய விளக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த உடம்பு நாற்றம் பிடித்த அழுக்கு உடம்பு, உப்பிருந்த மட்பாண்டம் போல அலறு பிடித்து கரைந்து அழிந்து போகும் உடம்பு. இந்த உடம்பின் இயல்பை மாற்றி அழியாத உடம்புடன் பிறப்பதற்கான மருந்து எனக்கு கிடைக்கவில்லை. அப்படி அழியா உடம்புடன் பிறப்பதற்கு எனக்கு மருந்து மட்டும் கிடைக்கும் என்றால் இந்த அழியக்கூடிய ஊத்தை சடலத்தை விட்டொழித்து உன் பாதமே தஞ்சம் என்று வந்து விடுவேனே என்று யோகத்தின் அவசியத்தை அழுகாணி சித்தர் இங்கு நமக்கு குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட யோகத்தை பழக முயற்சிக்கின்றனர் அழுகண்ணர். யோகம் பழக பழக உடல் கொதிக்கிறது, மூலச்சூடு ஏற்படுகிறது, அடிவயிறு வலிக்கிறது. தம் அனுபவத்தை பாடல்களில் கொட்டி கவிழ்கின்றார் அழுகாணி சித்தர். மேலும் இதுபோல் அவருடைய பல பாடல்கள் இருக்கிறது. நம் இன்றிலிருந்து ஒவ்வொரு பாடலாக அந்த பாடலை படித்து அதற்கான விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அதுவரை வணக்கம்.